integrate the function cot x multiplied with log of sin x. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு CBSE புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் உள்ள ஒரு கொஸ்டின். கிளாஸ் 12 இன்டெக்ரல் சாப்டரில் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சாப்டர் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் மெத்தடில் என்ன இருக்குன்னா வில் பி ஸ்டடிங் தி இன்டெகிரேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டெகிரேஷனை லேர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல எப்பொழுதுமே இன்டெகிரேஷன் அப்படின்னு இருக்குன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஷுட் வி டூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரண்ட் இருக்குல்ல, அவர் பேர் தான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன், அது பேர் இன்டெகிரண்ட். அவங்கள ஐ அப்படின்னு எழுதி அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். ஸோ கிவன் தி காட் எக்ஸ் multiplied with log of sin x. இப்போ இந்த இன்டெக்ரலில் நம்ம எந்த வேரியபிளை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணலான்னா we can integrate with respect to the variable x. ஏன்னா நமக்கு எக்ஸுங்கிற லெட்டர் மட்டும்தான் இருக்குது, வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வில் பி இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? இப்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஒரு ஹிண்ட் நமக்கு என்னென்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த வேரியபிளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், எந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இன்னொரு வேரியபிளாக. அது ஹிண்ட் என்னென்னா நம்ம ஃபங்க்ஷனை எப்படி வியூ பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா கற்பனை பண்ணி பார்க்கணும். எஃப் ஆஃப் ஜி மல்டிப்ளைட் வித் ஜி டேஷ் இன்டு டிஎக்ஸ். அதாவது நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா எஃப் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி, அதாவது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் வெளியே இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம நல்ல திங்க் பண்ணி பார்த்தா இந்த ப்ராப்ளத்தில் யார் எடுக்கணும், நம்ம காட் எடுக்கணுமா அல்லது லாக் சைன் எக்ஸ் எடுக்கணுமா, டி அப்படிங்கிற வேரியபிளா, அல்லது டீயை மட்டும் எடுக்கணும், சைன் எக்ஸை மட்டும் எடுக்கணுமா? இங்கே தான் நமக்கு அந்த சேலஞ்சே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லாக் எடுத்து பார்ப்போமே. லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? லாக் ஆஃப் சைன் எக்ஸை இஃப் ஐ டிஃப்ரென்ஷியேட் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். பண்ணும் பொழுது லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, லாக் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ லாக் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/sin x. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அதை செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன். முதல்ல லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன், அப்புறம் லாகுடைய ஆர்குமெண்ட்டில் வரேன், ஆர்குமெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இஸ் காட் எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு அது கிடச்சிடுச்சு. ஸோ வி காட் யார் ஜி என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஜி யாருன்னு எடுத்துக்கலாம், வில் டேக் திஸ் இஸ் ஜி. சரியா? ஸோ தட் மீன்ஸ் இது வந்து த ஹோல் பவர் 1 இருக்குங்கிற மாதிரி கூட நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ நம்ம ஜி யார் எடுக்க போகிறோம், லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ அதோட டெரிவேட்டிவ் தான் வெளியே காட் எக்ஸாக மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் ஜி, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். டி இஸ் வாட், log of sin x dt by dx equal to the t x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், it is cot x. so dx நம்ம என்ன எழுதலாம், we can replace dx is equal to dt by cot x. சரியா? டிஎக்ஸ் அங்கே கொண்டு போயிடலாம், காட் எக்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஐ எழுதுகிறோம். ஐ எம் ரீரைட்டிங் ஐ எழுதிக்கிறேன். ஸோ இன்டிகிரல் ஓவர் காட் எக்ஸ் லாக் சைன் எக்ஸ் என்னென்னு எழுதலாம், டீன்னு எழுதலாம். dx என்னென்னு எழுதலாம்,
dt by cot x எழுதலாமா? இப்போ என்ன ஆகும்? cot x cancels out. So is left over, so integral over t dt. So t integrate பண்ணா என்ன? t power 1 இருக்குன்னு அர்த்தம். So power rule apply பண்ணா 1 plus 1 and the same divided by 1 plus 1 plus an integrating constant c. So 1 plus 1 என்ன? 2 and 1 plus 1 is 2. இப்போ நமக்கு t is equal to what? Who is t? t னா என்ன? log of sin x. அதான் நமக்கு என்ன? t. So t square by 2 plus c. So இதான் நம்முடைய ஆன்சர். So we have done the numerical. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks a lot for watching the video till the end. See you in the next video. நன்றி.